சந்தோஷமா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். See you. நாளைக்கு மீட் பண்ணலாம். விளையாடாத, என்னன்னு சொல்லு. சொல்றேன். நீங்க இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடந்தில்ல. சந்தியா உன்னை காப்பாத்தினதுக்கு பேரு காதல் இல்லையா, மனித அபிமானமா. ஹலோ, உனக்காக உங்க அவங்களோட வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது நீ சுப்ரபாத்த மாதிரி கேட்டாலும் சரி, கந்த சக்தி கவசம் மாதிரி கேட்டாலும் சரி. பாய்மா, நீ விடாத ட்ரை பண்ணு. Thank you. வாங்க சார். என்ன வழக்கம் போல லவ் ஃபெயிலியர் சாங் தானே? என்னமா ஃபெயிலியர் தான் முடிவே பண்ணிட்டீங்களா? சக்சஸ் பண்ணனும் ட்ரை பண்ணிருக்கேன். நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாட்டி என்னதான் சொல்லுது? நான் உங்க சார்பா பேசி பார்க்கவா? அவங்க பேச மாட்டாங்க, நம்ம பேச வைப்போம். இதுல என் ஃப்ரெண்டும் சந்தியாவும் பேசிருக்காங்க. இப்ப நானும் சந்தியாவும் பேச போறோம். எப்படி சார்? வாங்க சொல்றேன். என்னமோ எனக்கு ஃபிகர்லாம் மடங்காது. நான் தனியா பேசுறேன், தனியா சிரிக்கிறேன். லவ் லெட்டர்லாம் இத்து போயிருன்னு சொன்னீங்க. கேளுங்க மேன், கேளுங்க. நானும் சந்தியாவும் தனியா ஐஸ்கிரீம் பார்லர்ல பேசினது ஆன் பண்ணவா? போட. சந்தியாவோட தனியா பேசுனியா? எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது. என் கூட உட்கார்ந்து சாப்பிடு, எல்லாம் ஒத்துக்கும். வேண்டாம். இப்ப நீ ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா இல்லையா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இப்ப நீ சாப்பிடலன்னா அப்புறம் நான் ஊட்டி விட்டுருவேன். ஐயோ, நான் தான் குழந்தையா? நீ எனக்கு குழந்தைதான். ஃபிகர் மாட்டிக்கிட்டா. ஓகே, உனக்காக நான் சாப்பிடணும்னா சாப்பிடுறேன். சந்தியா வாய்ஸா? சந்தியா வாய்ஸ் தான். எப்படிடா நான் அப்பவே சொல்லல. சந்தியா வந்து கணேஷ் சொல்லல, இன்னைக்கு தான் மாட்டிக்க போறான்னு சொல்லல. ஆமா, நீ எப்ப சொன்ன? நான் எப்போ சொன்னேன், அதுவா முக்கியம். சொன்ன. ஆமா கணேஷ், சந்தியாக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் மோர் போடுறேன், கேளுங்க ப்ளீஸ் டா. நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன் தெரியுமா? தெரியும் சந்தியா, உன் கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தான் கூப்பிட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது. என் கூட உட்கார்ந்து சாப்பிடு, எல்லாம் ஒத்துக்கும். வேண்டாம். இப்ப நீ ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடலன்னா அப்புறம் நான் ஊட்டி விட்டுருவேன். பிரீத்தி, குழந்தையா? ஊருக்கு போன்னு சொன்ன போலியா? ஐஸ்கிரீம் பார்லர்ல சந்தியாவோட எப்படி தனியா பேசிருக்கான் பாத்தியா? அப்படி இப்படி மடக்கிட்டான் பார். அட நீ வேற சிவா, நானும் சந்தியாவும் ஐஸ்கிரீம் பார்ல பேசினத அப்படியே மொத்தம் ஃப்ராட் பண்ணிட்டான். நான் தான் அப்பவே சொன்னேனே, இந்த மாதிரி கில்ஃபாக்கெல்லாம் அது எங்க மடிய போகுதுன்னு. நீ எப்ப சொன்ன? ஏய் சொன்ன. அட நீங்க சும்மா இருக்கீங்களா? நான் இதுக்காக உனக்கு கேசட் கொடுத்தேன். கேசட் கொடு. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? அப்பா அது கேசட். அப்பா இந்த கேசட் வந்துப்பா, அது வந்துப்பா வஞ்சிப்பா கலிப்பா குறப்பான்னு அது பக்தி பாட்டுப்பா. பக்தி. நீங்க கூட இந்த மாதிரி பாட்டுங்களா நிறைய கேட்டிருப்பீங்க. சந்தியா, சந்தியா சுவாமிகள் கீழ்மருவத்துல இருந்து ஒரு சுவாமிகள் பா. அவங்க வந்து பக்தி பாட்டு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்வர்யமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்காக ஒரு கேசட் போட்டுருக்காங்கப்பா. அதை நாங்க கேட்கலாம்னு ஆசைப்பட்டோம். அதை நீங்க போய் கையில வச்சுக்கிட்டு. அங்கிள், இவங்க எல்லாம் சுத்த ஃப்ராடு. நீங்க கண்டிப்பா அந்த கேசட்டை கேட்டே ஆகணும். கரெக்ட். அப்பா லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே.